எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். முதல்வர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததிலிருந்தே பல சவால்கள் மற்றும் சர்ச்சைகளை எதிர்கொண்டுட்டு வராரு. அந்த வகையில 2026 தேர்தலுக்கு சில மாசங்களுக்கு முன்னாடி முதல்வர் விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு கொடுத்த மனு சோசியல் மீடியால லீக் ஆகி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. மேலும் விஜய் சார் முதல்வரா பதவி ஏற்கும் போது கூட அவரோட மனைவி சங்கீதா, மகன் ஜேசன் சஞ்சய், மகள் திவ்யா சாஷான்னு யாருமே பங்கேற்கல. ஆனா த்ரிஷா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்த விஷயம் சோசியல் மீடியால மிகப்பெரிய பேசுபொருளா மாறிச்சு. இன்னுமே சிஎம் விஜய் சார அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சு சிலர் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இந்த ஒரு சூழ்நிலையில முதல்வர் விஜய் அவர்களோட மகன் ஜேசன் சஞ்சய் அவங்க அப்பா பத்தி பேசியிருக்கிற இன்டர்வியூ இப்ப வைரல் ஆயிட்டு வருது. ஜேசன் சஞ்சய் சிக்மா அப்படிங்கிற படத்தை இயக்கி அதோட ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்காரு. அந்த வகையில ஜேசன் சஞ்சய் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சினிமாக்கு வர காரணமே என்னோட அப்பா, அம்மா, என்னோட தங்கச்சி மற்றும் நண்பர்கள் தான். அவங்க ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. அவங்களோட நம்பிக்கை தான் எனக்கு ரொம்ப எனர்ஜியா கொடுத்துச்சு. சிக்மா படம் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி, சூரியனு நிறைய பேர் எனக்கு வாழ்த்துக்களை சொல்லி ஆசீர்வதிச்சாங்க. நான் டைரக்டரா கமிட் ஆயிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் நான் லவ் ஸ்டோரி தான் எடுப்பேன்னு நினைச்சிட்டாங்க. எனக்கு 2 பேரை வச்சு லவ் ஸ்டோரி எடுக்கிறத விட ஒரு கேங்கை வச்சு அட்வென்ச்சரஸ் ஹேஸ்ட் மூவி எடுக்கிறது தான் பிடிக்கும். நான் சினிமா குடும்பத்தில இருந்து வரவே சின்ன வயசுல இருந்தே நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவேன், நிறைய பிரீமியர் ஷோக்கு போவேன். மூவிஸ் பார்க்கறது தான் என்னோட பெரிய பொழுதுபோக்கு. நான் படம் பார்க்கும்போது ஒரு படம் எப்படி பண்றாங்க, கதையை எப்படி சொல்றாங்கன்னு எல்லாமே நான் கவனிப்பேன். அது எனக்கு ஒரு கேம் மாதிரி. படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கதையா அப்படியே சொல்லுவேன். இப்படிதான் ஒரு ஸ்டோரி டெல்லரா என்னோட பயணம் தொடங்குச்சு. நான் கனடால படிக்கும்போது 120 பேஜஸ்க்கு ஸ்கிரீன் பிளே எழுதினேன். ஆனா அப்போ அதை படமா எடுக்கிற அனுபவம் எனக்கு இல்ல. அதனால அதை 20 நிமிஷம் ஷார்ட் பிலிமா மாத்திட்டேன். அப்புறம் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் இண்டஸ்ட்ரியில உள்ள சிலர்கிட்ட கதையை சொல்லி சில மாறுதல்கள் பண்ணினேன். அப்புறம் அங்கிள் சஞ்சீவ் மூலமா ப்ரொடியூசர் தமிழ்குமரனை சந்திச்சேன். எனக்கு ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அதை பண்ணேன். அவருக்கு கதை பிடிக்கவே லைகா சுபாஸ்கரன் கிட்ட கதையை சொன்னேன். அவருக்கும் அந்த கதை பிடிக்கவே அப்படிதான் சிக்மா படம் உருவாச்சு. படத்தை தமிழ் மற்றும் தெலுங்குன்னு 2 மொழிகள் எடுக்கலாம்னு முடிவெடுத்தப்போ ஃபர்ஸ்ட் சாய்ஸே சந்தீப் தான் இருந்தாரு. அவருக்கும் கதை பிடிக்கவே நடிக்க ஒத்துக்கிட்டாரு. ஸ்பாட்ல நடிகர்களுக்கு நடிப்பு சொல்லி கொடுக்கும்போது நமக்குள்ளேயும் நடிகர் இருப்பான். சோ நடிக்கிறத பத்தி எல்லாம் சிக்மா படத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். அல்போன்ஸ் புத்திரன் சார் என்னை வச்சு படம் எடுக்க ஆசைப்பட்டாரு. ஆனா எனக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்லி வேற ஒருத்தங்களை வச்சு எடுங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா அவர் என்ன நடிக்க வைக்கலாம்னு யோசிச்சது பெருமையா இருந்துச்சு. சிக்மா படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் மைண்ட்ல இருக்கிற ஒரு 2-3 கதையை டெவலப் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு ஜேசன் சஞ்சய் சிக்மா படம் பத்தியும் சினிமாக்குள்ள வந்ததை பத்தியும் வெளிப்படையா பேசியிருக்காரு. அண்ட் சினிமாக்கு வரதை பத்தி அப்பா மற்றும் அம்மா 2 பேர்கிட்டயும் பேசினேன் அப்படின்னு ஜேசன் சொல்லியிருக்கிற விஷயம் தான் இப்ப பலரால கவனிக்கப்பட்டிருக்கு. ஜேசன் சஞ்சய்க்கும் முதல்வர் விஜய் அவர்களுக்கும் பிரச்சனைன்னு பல நாட்களாவே செய்திகள் வெளியாகிட்டு வர சூழ்நிலையில ஜேசன் அவங்க அப்பா பத்தி பேசியிருக்கிற விஷயம் இப்போ முதல்வர் விஜய் அவர்களோட ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் இடையில வைரல் ஆயிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி ஜேசன் அவங்க அப்பா பத்தி பேசின ஒரு வீடியோவும் வைரல் ஆச்சு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ்.